ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் தி டஸ்கி பொண்ணு. ஸோ நம்மளோட லாஸ்ட் பிரைடல் விலாக்ல டோரத்தி அவங்களோட என்கேஜ்மெண்ட்க்கு ரெடி பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெட்டிங். ஸோ பேசிக்கலி அவங்களோட வெட்டிங்க்கு அவங்கள ரெடி பண்றதுக்கு தான் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் நம்ம கூட வாங்க, வந்து என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் பொண்ணை ரெடி பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. ஸோ இன்றைக்குமே வந்து நம்ம அவங்க வீட்டில் வச்சு தான் அவங்களுக்கு மேக் ஓவர் பண்ண போகிறோம். அது என்ன இன்றைக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கும் அவங்க வீட்டில் வச்சு தான் அவங்களுக்கு மேக் ஓவர் பண்ணியிருப்போம். அதனால தான். அண்ட் என்னடா வரிசையாக போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான், அதுக்கடுத்து எங்கள் மம்மி, அதுக்கடுத்து என்னோட கோ-ஆர்டிஸ்ட் 1, அதுக்கும் பின்னாடி என்னோட கோ-ஆர்டிஸ்ட் 2 அவங்க வந்து விலாக் எடுத்துகிட்டு வராங்க பேசிக்கலி. ஸோ என்னடா ஒர்க்கு மம்மியை கூப்பிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலி டோரத்தி வந்து நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. நம்ம வீட்டிலேயே தான் பாதி நேரம் உருண்டுட்டுருப்பா அப்படி. ஸோ அவங்களோட ஈவெண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மாவும் என் கூட அன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ பொண்ணு வந்ததுக்கப்புறம் ரூமில் போய் நம்ம செட்டில் ஆகிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் பரப்பி வச்சு நம்மளோட வேலைகளை ஆரம்பித்து விட்டோம். அண்ட் பொண்ணு வந்து போயிட்டு லைக் இன் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் மாற்றிட்டு வர கேப்பில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கும் ஆரம்பித்து விட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு அல்ட்ரா ஹெச்டி மேக்கப் தான் வந்து பண்ண போகிறோம். பேசிக்கலி இது வந்து கிறிஸ்டியன் வெட்டிங். ஸோ வெட்டிங் முடிச்சுட்டு அப்படி ரிசப்ஷன் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அல்ட்ரா ஹெச்டி போய்க்கிறேன் அப்படின்ட்டாங்க. அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஹெச்டி மேக்கப் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேடம் ஜி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ராசஸை வந்து ஆரம்பிச்சிட்டோம். மேக்கப் பொறுத்த வரைக்கும் க்ளீன் ஸ்கின்னில் ஆரம்பிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஷீட் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டோம். அண்ட் அவங்களோட கைக்கான மாஸ்க், கால்கான மாஸ்க் எல்லாமே வந்து போட்டு விட்டோம். ஸோ தட் அவங்களோட கை கால் எல்லாமே நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ தட் ஃபோட்டோஸில் எங்கேயும் வந்து உங்கள் கையோ காலோ வந்து லைக் அந்த ஒயிட் பேட்சஸ் தெரியாமல் இருக்கும். ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒயிட் பேட்ச் தெரியும்ல, அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்தியான ஸ்கின்னாக வந்து ஃபோட்டோஸில் தெரியும். மேலோட்டமாக நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கை கால்லாம் ஃபோட்டோஸில் என்ன தெரிய போகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங்கில் ரிங் மாற்றுவாங்க, அப்போ கையை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹிந்து வெட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டி போடுவாங்க, அப்போ காலை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் அப்படி அழகாக க்ரூம்டாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஃபோக்கஸ். அந்த ரீசன் தான் இந்த கெட்டப்பில் அவங்க அக்காவை அந்த நாய்க்குட்டி இப்படி குறுக்குறுன்னு பார்க்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சா அப்படின்னு தெரில, ஸ்ட்ரைட்டாக வந்து பட்டு சேரில் படுத்துட்டு அப்படி ஹலோ இங்க பாருங்க எழுந்துருங்க. ஸோ இந்த மாஸ்க் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படி இருக்கணும் ஸ்கின்ல. ஸோ மீன்வேல் நம்ம வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து மெஷரிங் டேப் இருக்காது, அதனால இப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்சோ என்னன்னா, நம்ம சொன்ன டைமை விட பிரைடு வந்து சர்ச்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஷார்ட்டேஜில் தான் இருந்தோம். அதனால தான் இந்த பரபரப்பு. இதில் வேற என்ன ஹைலைட்னா, ஆக்சுவலாக பிரைடு என்கிட்ட சொன்னது வந்து 3 o'clock ரெடியாக இருக்கணும் அப்படின்னு. பட் அவங்க பிளான் படி 3 o'clock வீட்டை விட்டு கிளம்புறது போல். அதனாலயா என்னன்னு எனக்கு தெரில, அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க வந்து லைக் 2 o'clock 2 மணி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் பரபரப்பு வேற உண்டு பண்ணிட்டாங்க. அதில் வேற லைட்டாக பகுபகுன்னு ஆயிடுச்சு. ஸோ மை டியர் பிரைட்ஸ், நீங்கள் வந்து கிளம்புற டைமை எங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டிய டைமை தான் சொல்லணும். பேசிக்கலி நீங்கள் 3 o'clock அங்கே கிளம்பணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு 2:30 நான் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும், ஓகேங்களா? அண்ட் ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் நம்ம வந்து மேக்கப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தி ட்ரில் இஸ் தி சேம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப் மிகவும் முக்கியம். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பர் மாய்ஸ்சரைசேஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம், ஐ மீன் அவங்க ஸ்கின்னுக்கு. ஸோ இன்னைய லுக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேஸ் வந்து அகெயின் ஸ்கின் ஃபினிஷ் வந்து நம்ம போக போகிறோம். அண்ட் ஐக்கு வந்து ஒரு பிங்க் ஷிம்மர் லுக் அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இன்னர் கார்னரில் வந்து கோல்டன் ஷிம்மர்ஸும் உங்களுக்கு வந்து அவுட்டரில் வந்து பிங்க் ஷேடும் கொடுத்தோன்னா அவங்களோட சாரீக்கு வந்து மேட்ச் ஆகும். அண்ட் பின்னாடி ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன் வந்து கொடுக்கலாம், ஒரு மெஸ்ஸி பன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கிறிஸ்டியன் வெட்டிங் அல்லவா, அந்த வெயில் அது வந்து மாட்டுவோம். ஸோ மெஸ்ஸி பன் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது போகிற ஐடியா தான். அண்ட் ஆப்வியஸாக நம்மளோட அல்ட்ரா ஹெச்டி பேக்கேஜில் உங்களுக்கு வந்து இந்த லிப் மாஸ்க், கண்ட்ரை பேட்ச் இதெல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ அதெல்லாமே வந்து போட்டு அவங்க லிப்ஸ்லேருந்து அண்ட்ரை வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஹைட்ரேட்டடாக
ப்ரெப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். அண்ட் ஐப்ரோ ஒர்க்கையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க ஐப்ரோஸையுமே வந்து நம்ம நேச்சுரலாக வச்சுக்கிறது தான் ஐடியா. ஸோ அதுக்கு ஏற்றபடியே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புமே பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்கப் பண்ணுறதுல அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? ஃபுல் கதை தான், ஊர் கதை, உலக கதை, என்ன கதைனே தெரியாமல் கதை அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, ஆளுக்கு ஒரு டாபிக்கு, ஆளுக்கு ஒரு விஷயம்னு அப்படி ஜாலியாக நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இன்றைக்கி வெட்டிங்னால கொஞ்சம் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் சொன்னல, அது இருந்ததுனால கொஞ்சம் நம்ம வேகமாக பண்ணிகிட்டு இருந்தோம். முந்தின நாள் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பண்ணிட்டு அப்படி தான் வந்து நம்ம மேக் ஓவர் பண்ணிகிட்டே இருந்தோம். பார்த்தீங்களா, நம்ம பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் ஐஸ் நைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சென்ஸ் ஐ மேக்கப் போட்டாச்சு. செம்மையாக இருக்குல்ல. எனக்கு வந்து ஷிம்மர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ப்ரிஃபர் லைக் ஃபிங்கர்ஸ் அப்ளிகேஷனுக்கு. ஏன்னா வந்து பே ஆஃப் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வந்து சாதாரணமாக நம்மக்கிட்ட புதுசாக வர பிரைடுக்கிட்டே வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்டாகி அப்படி கதை பேசுகிறது, அப்படி என்ன சொல்ல அரட்டை அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours அந்த பிரைடு வந்து உட்காந்தே இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னா யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை லிட்ரலாக வெறுத்து போயிடும். அதனால அவங்களையும் கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்க, அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிறதுக்காக தான் அதை பண்ணுவோம். ஆல்சோ அவங்களுக்கு அந்த ஈவெண்ட் குறித்து கொஞ்சம் டென்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கள கொஞ்சம் சில் பண்ண, காம் டவுன் பண்ணுறதுக்காகவும் வந்து கொஞ்சம் பேசி என்கேஜாக வச்சுப்போம். அதுக்காக ஒர்க்கில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் எந்த அளவிலையும் குறையாது. ஓகேங்களா? ஸோ மீன்வைல் நம்ம அவங்க ஃபேஸில் இந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டோம். அண்ட் அண்டர் ஐஸ் வந்து நம்ம டபுள் கன்சீலிங் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அண்டர் ஐ டார்க்னஸ், அதாவது டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீப் ஐ செட்டு, அதாவது கண் வந்து கொஞ்சம் உள்ளாப்பில் இருக்கும்ல அந்த மாதிரியான ஐஸு. ஸோ கன்சீலிங் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ண வேண்டியது இருந்தது அண்டர் ஐ கீழே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இப்போ ஹைலைட்டிங்கும் வந்துட்டோம். எனக்கு ஏன்னு தெரில, ஸ்க்ரீனில் ஷேடு ஏதோ அவங்க ஸ்கின் டோனுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் தி திங்கஸ் நம்ம வந்து ஒரு ஷேட் லைட்டர் கன்சீலர் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இட் லுக்ஸ் நேச்சுரல் அப்படிங்கிறதுனால. அண்ட் என்னன்னா லஞ்ச் டைம் அல்லவா, ஸோ அவங்களோட ஆன்ட்டியோ சித்தியோ யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அப்படி சைட் பை சைடு ஊட்டியும் விட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் எங்கள் கோ ஆர்டிஸ்ட் வேறு சைடில் போயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வர, நமக்கா நோடுறதுக்கு நேரமே இல்லை, எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதில் எங்கள் அம்மா வேற நொன்னொன்னோ என் தாய் பாசத்தை நான் கண்ட்ரோல் செய்ய மாட்டேன்ட்டு அவங்க ஒருத்தட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மேக்கப் ஒரு பக்கம், சோறு ஒரு பக்கம் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் ஊட்டி விடுறாங்க, இல்லாட்டி பிரைடே வந்து சாப்பிட்றாங்க, இல்லாட்டி வந்து பிரைட் வந்து ஃபோன் பேசுகிறாங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது வந்து டோட்டலி அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? வேறு வழியே இல்லை, டைம் இல்லை, என்னாலையும் நிறுத்தி லைக் போய் சாப்பிட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ மேக்கப் ஒரு பக்கம், சோறு ஒரு பக்கம் அப்படின்ட்டு சைமல்டேனியஸாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் என்னன்னா திடீர்னு என் பிரைட் பார்த்தீங்கன்னா அப்படியே குபு குபுன்னு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வீட்டை விட்டு போகிறது, அதுக்கப்புறம் அவங்க நாய்க்குட்டியை விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் பேம்பர் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா மேக்கப் போட்டதுக்கப்புறம் அழுதா கூட மேக்கப் தாங்கும், சரிங்களா? பட் போட்டுட்டு இருக்கும்போதே அழுதிங்கன்னா அது நிற்காது. பேசிக்காக மேக்கப்பை செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த அழுகிறதோ இல்லாட்டி தண்ணி ஊற்றுறதோ அதெல்லாம் பண்ணால் ஃபைன். பட் போட்டுட்டு இருக்கும்போதே பண்ணக்கூடாது. ஸோ அவங்கள சமாதானப்படுத்திட்டு அழக்கூடாது, அதெல்லாம் நார்மலாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹேர் செக்ஷன்லாம் எடுத்து கொடுத்துருப்பேன். ஸோ தட் பின்னாடி என்னோட கோ ஆர்டிஸ்ட் வந்து ஹேரை கொஞ்சம் கேர்ள் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து சீபனை வந்து நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேசிக்கலி அந்த கேர்ள் பண்ண ஹேரை வந்து அழகாக அந்த என்ன சொல்ல டோனட் மாதிரி ஒரு ஏரியா இருக்குல்ல, அது மேலே வச்சு செக்யூர் பண்ணி மெசி பண்ண க்ரியேட் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்படி பின்னாடி மெசி பண்ண முடித்தோன்னே ஃப்ரண்ட் வேரியேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஹேர் டூவையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொண்டைக்கு பூ வாங்கி வைக்க சொல்லியிருந்தோம். பட் அவங்க வந்து ப்ராப்பரான பூவோ இல்லாட்டி ஆக்சசரியோ வாங்கி வைக்கல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மல்லிப்பூ வச்சு அந்த ஹேர் பின்ஸை மட்டும் கவர் பண்ணிக்கிட்டோம். இல்லைன்னா கொஞ்சம் அந்த ஹேர் பின் ஆப்வியஸாக தெரியும், அந்த காரணத்துக்காக தான்.
அண்ட் பிரைட் வந்து கொஞ்சம் லைட்டாக லிப்ஸ்டிக்கை சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அந்த லாஸ்ட் மினிட் லிப்ஸ்டிக் டச்சப்லாம் லைட்டாக பண்ணி விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரைடோட தங்கச்சி அவங்களையும் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குயிக்கான கெஸ்ட் மேக்கப் லுக் வந்து கொடுத்துட்டு ஆர்டிஸ்ட்டை வந்து ஹேர் டூ பண்ண சொல்லியிருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பஃப் மாதிரி வச்சுட்டு அண்ட் பின்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் கர்ல்ஸ் மாதிரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. Meanwhile, உங்க வீட்டுல எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுங்க. அக்கா எப்படி இருக்காங்க சொல்லு, போட்டு வரேன். மீன்வேல் நம்மளோட பிரைட்ஸ்மெய்டோட ஹேர் அண்ட் மேக்கப் வந்து முடிஞ்சுது. அண்ட் அடுத்து வந்து இவங்களுக்கு saree வந்து ட்ரீப் பண்ணுற மாதிரி இவங்க வந்து கீழே இன்ஸ்கர்ட்டோ ஷேப் வேறோ எடுக்கலை, இன்ஸ்டட் ஸ்கர்ட் மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ வி கேவ் ஹர் அ கேன் ட்ரேப் இன்ஸ்டெட் ஆஃப் தி ரெகுலர் saree ட்ரேப். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்ப சொல்லு, ஃபர்ஸ்ட்ல இருந்து மாமியார் என்ன சொன்னாங்க? ரெக்கார்ட் பண்ணி போடாதீங்க. இது நான் தான் கண்டென்ட், சொல்லுங்க. vlogல இன்க்ளூட் பண்ணணுமா? மாமியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஐலாஷ் எல்லாம் பண்ணிருந்தீங்களா, அதெல்லாம் சொல்லணும், முன்னாடி நீ போடணும்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க போட்டிருந்தாங்க, மேக்கப்ல செம்மையா இருக்கு, அழகி மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க. லைக் என் அண்ணன், இவரோட அண்ணன் எல்லாருமே ஹேர் ஸ்டைல் செம்மையா இருக்கு பாப்பா, அந்த இது கண்ணெல்லாம் மூடி எடுக்கிறது நல்லா இருக்கு. நாங்க ரெக்கார்டிங் ஆஃப் பண்றீங்களா? மேக்கப் ஆர்டிஸ்டாக நம்மளோட கடமைகள் முடிந்தது. இதுக்கப்புறம் வந்து ஒரு சீனியர் அக்காவா, அதாவது அவள் வந்து எனக்கு காலேஜ் ஜூனியர். ஸோ ஒரு சீனியர் அக்காவா அவள் ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரையார் டே பண்ண மேக் ஓவர் ஓகேங்களா, என்கேஜ்மெண்ட். அப்போ எடுத்த பிக்கை உடனே இன்ஸ்டண்ட்டாக சுட சுட அதுக்குள்ளே இறக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சர்ச்சையும் சுற்றி பார்த்துட்டு வந்து போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த சர்ச் வந்து லைக் வெல் பில்ட், ரொம்ப என்ன சொல்ல மாடர்னாக அண்ட் இப்போதைய காலகட்டத்துக்கு ஏற்றபடி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட்டுவாங்களோ அந்த மாதிரி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி தி எமோஷ்னல் மொமெண்ட். ஸோ தாலி கட்டி வெட்டிங்கும் நல்லபடியாக முடிந்தது. இப்போ வந்து கல்யாணத்தில் முக்கியமான விஷயம் என்ன, சோறு. ஸோ சோறுக்காக போயிட்டோம். அதுவும் கிறிஸ்டியன் கல்யாணங்க, கண்டிப்பாக பிரியாணி போடுவாங்க. ஸோ அதுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிரியாணி ஒரு வெட்டிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. உங்கள் யாருக்காவது நான் வந்து மேக்கப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நம்மளோட ஒர்க்கை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புகிறேன்.